முத்தழகு, பூமி, ஸ்வேதா, அமுதன் 4 பேருமே சேர்ந்து சரி ஏலகிரி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க, ரெடி ஆகுறாங்க. அப்போ கண்டிப்பா குழந்தைய தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்றாரு. முத்தழகு பயங்கரமா சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? 2 குழந்தையும் என் கூட வரப்போகுது. அது 1 போதுங்க எனக்கு. வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பயங்கரமா கோவம் வருது அஞ்சலிக்கு. குழந்தைய ஏலகிரியா தூக்கிட்டு போறீங்க? அம்மா விடவே கூடாது. இவங்க மட்டும் தான் ஏலகிரி போவாங்களா என்ன? நாம 2 பேர் போகலாம் வாம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இங்க எனக்கு நெறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. இங்க பாரும்மா, உனக்கு என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என் கூட வா. நான் தனியா இல்லைன்னா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. வேண்டாம் வேண்டாம், நீ அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணுவ. நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா, அஞ்சலி எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பிட்டு வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் தனம் வராங்க. தனம் வந்தோடனே உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அஞ்சலி, ரெச்சினா 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமானது சொல்லணும். அப்படியா சொல்லு, என்ன ஏன் தயங்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க. இல்லைம்மா குழந்தைய பற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தனம் குழந்தைய பற்றியா சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்தலை கேட்குறாங்க. அதுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அஞ்சலி, ரெஜினா. அதுக்குள்ளே சேகர் வராரு. நில்லு தனம், நில்லு நில்லு, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் தான் எல்லாமே பண்ணேன். நானே உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே இன்னும் அப்படி பார்க்குறாங்க. ஐயோ, இவன் தான் குழந்தைய நம்மக்கிட்ட கொடுத்தான். என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஏதாவது மாற்றி சொல்லிட்டான் அவ்வளோதான் அஞ்சலி. இனிமேல் நீங்கள் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக பூமி வெளியே தெத்திடுவான். மீனாட்சி அவங்க குழந்தைன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். இனிமேல் நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையம்மா. இப்படி எல்லாரையும் ஏலகிரி போக விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த தானம், சேகர் 2 பேருமே என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அஞ்சலி நீ பயப்படாத, இரு பார்க்கலாம். எனக்கும் தான் பயமாக இருக்குது. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. குழந்தைய பற்றி உண்மையை சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயந்துட்டுருக்காங்க. சேகர் சொல்ல வராரு.